தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். சமூக வலைத்தளம் எல்லா பக்கத்திலையுமே இப்ப நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. கடந்த 16ஆம் தேதி திருகோணமலை பகுதியில ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டது. அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டது ஒரு இனவாத ரீதியான ஒரு மதவாத ரீதியான பிரச்சனை என்று சொல்லி இலங்கை பார்லமெண்டத்தில் எதிர்கட்சி ஆளும் கட்சி என்று சொல்லி பலதரப்பட்ட தரப்பினர் விவாதித்துக் கொண்டு காரசாரமான பேச்சுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாட்டுல எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய அளவுக்கோ அல்லது ஒரு மதவாதத்தை பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கோ சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் இனி நாங்க விடமாட்டோம். அதற்கான நடவடிக்கைகள் அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கான எந்த ஒரு நிலைக்கும் நாங்க உறுதுணையா இருக்க மாட்டோம் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். இதுக்கு இடையில இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்து இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தாந்தாமலை பகுதியில தமிழர்களை பூர்வீகமாக கொண்ட ஒரு பழமை வாய்ந்த பகுதி தாந்தாமலை பகுதி. இந்த பகுதியில தாந்தாமலை ஆண்டி இருக்கிற அந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போலீஸ் காவல் அவர்கள் மூலமாக திணைக்களம் மூலமாக அந்த தாந்தாமலை முருகன் ஆலயம், அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் ஆலயம், தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலயம். அந்த முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வளாக பகுதிகள் எல்லாமே தொல்பொருளுக்குரிய பகுதியாக அடையாளம் காணப்பட்டிருக்குது என்று சொல்லி அங்கு பதாதைகள், பலகைகள், அதாவது போர்டெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமா மாறி இருக்குது. இப்ப என்ன விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, நாளைய தினம் இலங்கையில அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கிறதுக்குரிய மாதிரி யார் யார் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இப்ப இதுக்கிடையில தான் இப்படி ஒரு சம்பவம் உண்டு கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்துல தாந்தாமலை பகுதியில் நடந்திருக்கு. மக்கள் இந்த காணொலியை பார்த்துக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. யாருமே நம்ம இது தொடர்பாக ஐயம் கொள்ள தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை. என்ன விஷயம் என்று சொன்னால், நம்மளுடைய மண்ணையும் நம்மளுடைய பூர்வீக காணிகளையும் நம்மளுடைய சொத்துக்களையும் நம்மளுடைய வரலாற்று சின்னங்களையும் பாதுகாக்க வேண்டிய மிக பெரும் தலையாய கடமை நமக்கு இருக்குது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் அதுக்கான வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. சரிதானே? இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இலங்கை ஒரு சிறிய தீவு நாடா இருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய 3/2 பங்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, எல்லாமே தொல்லியலுக்குரிய மாதிரி தான் அவங்க கல்லு போட்டுட்டு போறாங்க. அது நேரடியா கொழும்புல இருந்து வராங்க, அல்லது இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டோட அணுகுமுறை செய்யறாங்க, அல்லது அவங்களே நேரடியா கல்லை போறாங்க. அது சர்ச்சைக்குரிய ஒரு விடயமா மாறுது. கடந்த காலங்கள்லையும் இது அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக, வங்குரோத்து அரசியலுக்காக சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா இப்பயும் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இதுக்கு இடையில தான் இன்றைய தினம் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இப்படி தாந்தாமலை பகுதி ஆண்டிய பகுதியில் இப்படி போர்டெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள மக்கள் கொஞ்சம் இது பண்றாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, திடீரென்று சொல்லி எப்படி கொண்டு செய்யலாம், இப்படி போர்டெல்லாம் வைக்கலாம்ன்ற மாதிரி. என்ன விஷயம் சொன்னா, எங்களோட உறவுகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தணும். உண்மையா தாந்தாமலை பகுதியை ஆண்டி இருக்கக்கூடிய அந்த போலீஸ் வளாகத்துக்குள்ள கடந்த 5-6 வருடங்களுக்கு முன்பே தொல்லியல் மையப்பகுதியாக, தொல்லியலுக்கு உட்பட்ட பகுதியாக தாந்தாமலை பகுதி இந்த ஸ்ரீமுருகன் ஆலயம் அதை அண்டிய பகுதிகள் உட்படுத்தப்பட போகுது என்று சொல்லி தொல்லியல் திணைக்களத்திலிருந்து அதுக்குரிய மாதிரி கற்கள் எல்லாம் தாந்தாமலை ஆண்டிய அந்த போலீஸ் பகுதிக்குள்ள பறிச்சிருக்கிறாங்க. அப்ப இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இதே போலதான் மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கரடினார்ல இருக்கக்கூடிய குசலானமலை குமரன் ஆலயம், அங்கேயும் இப்படியேதான். இது கடந்த காலங்கள்ல ஒரு வருடங்களுக்கு முன்பு தொல்லியல் ரீதியான திணைக்கள ரீதியான டிபார்ட்மெண்ட்டுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான கைகலப்பு ரீதியான போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தது. அங்கேயும் எப்படின்னு சொன்னால், அந்த பகுதி எல்லாத்தையுமே தொல்லியல் ரீதியான இடம் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கல் போட்டிருக்கிறாங்க, போட்டு வச்சிருக்காங்க. ஆனா எப்படி இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் அவங்க கல் போட்டாலும் சரி, இல்ல என்ன பண்ணாலும் சரி, ஆனா அங்க ஒரு சிலையை கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது அங்கிருந்து எதையாவது நகர்த்தி கொண்டு போகக்கூடிய அளவுக்கோ எங்களோட சனங்கள், எங்களுடைய உறவுகள் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இல்லை. சோ நான் சொல்ல வரேன்னு சொன்னா, அதே மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த தாந்தாமலை ஆண்டி இருக்கக்கூடிய கிராமங்கள், அது சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள், மக்கள் எல்லாருமே தெளிவாகவும் விழிப்பாகவும் இருந்து கொள்ள வேண்டும். அது உண்மையாவே நேரடியா ஒரு அரசாங்கத்தோட ஒரு தலையீடோட தான் இந்த விஷயங்கள் நடக்குதா அல்லது மறைமுகமா நடக்குதான்னு சொல்லி அதை நம்ம சரியா யூகிச்சு பார்க்க முடியாது. அது நிர்வாக கட்டமைப்பு ரீதியா போனா தான் அது நம்மளுக்கு தெரியும். ஆனா அது அமைச்சரவை மூலமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாகவும் சமீப காலத்துக்கு முன்பு இந்த தொல்லியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தது. சரியா?
அதனால யாரும் குழப்பம் அடைய தேவையில்லை. ஆனா நமக்குரிய சில அடையாளங்கள், நமக்குரிய நிலப்பகுதிகள், நமக்குரிய சின்னங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுன்றதை நீங்க எல்லாரும் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. எனவே இது எப்படித்தான் இருந்தாலும் இப்ப நாளைய தினம் இந்த நடக்க போற இந்த ஒரு பேரணி, இந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், இதுக்கு எதிராக மக்களை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் மக்களோட மைண்ட் செட்டை மாத்தணும், மக்களை ஒரு பீதி அடைய வைக்கணும், ஒரு பதட்டம் அடைய வைக்கணும், ஒரு குழப்ப நிலையை, ஒரு சூழ்நிலையை ஒரு அப்படியான உண்டாக்கணும்ன்றதுக்காக தான் இப்படியான விஷயங்கள் நடக்குது. சரியா? ஸோ அதனால நம்மளோட உறவுகள், இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருமே தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்க. தொல்பொருள் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருமே வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து நிறைய கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவுல நம்ம இப்ப பார்க்கக்கூடிய நிறைய மண்டூர் சைடு அங்கால பக்கங்கள் எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த தொல்லியல் டிபார்ட்மெண்ட் தொல்லைகள் இவங்களுடைய பிரச்சனைகள் வந்து நிலவி கொண்டுதான் இருக்குது. ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க அங்க இருந்து ஒரு பொடி மண்ணையோ அல்லது வேற எங்க இருந்து ஒரு சாக்கு கல்லையோ கொண்டு வந்து போட்டுட்டு அல்லது வச்சுட்டு போறதுக்கு நீங்க நம்ம எலோட் பண்ணக்கூடாது. இருக்கக்கூடிய உறவுகள். சரியா? எனவே இந்த வீடியோ வந்து பகிர்ந்து விடுங்க. சம்பவங்கள் இப்படிதான் நடந்து கொண்டிருக்குது. இப்ப ஆனா ஒரு விஷயம், நாட்டினுடைய அதிமேலுக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களுடைய ஏகோபித்த ஆதரவையும் பெற்று மக்களுடைய ஒரு அபிலாஷையை வென்ற ஒரு தலைவராக இருக்கிறார். இருக்கக்கூடிய வகையில தான் நேரடியா இவ்வளவு காலமும் இருந்த இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த காலப்பகுதியெல்லாம் தாண்டி இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து இப்ப இருக்கிற இந்த ஜனாதிபதி வந்து நேரடியா வந்து இப்ப இந்த விஷயங்கள் செய்ய முடியாது, இது வந்து இப்படித்தான் இருந்திருக்குது, இதை வந்து இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதனால அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. அப்படியான நம்மளோட உரிமைகள், நம்மளுடைய இதுகள் எல்லாம் பறிபோகக்கூடிய அளவு நிலை இதற்கு முன்பு இருந்தது போல் இனி இருக்காது. இந்த அரசாங்கம் வந்து இப்ப எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மை மக்கள், தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளெக்சிபிளான முறையில தான் ஆட்சி எல்லாமே நடக்குது. சரியா? அதனால நம்மளோட பகுதிகள் இருக்கக்கூடிய மக்கள் அலர்ட்டா இருந்து கொள்ளுங்க. நிலங்கள் வந்து என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன ஆராய்ச்சி செய்யறாங்களா, என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்கன்றதை கண்காணிச்சு கொள்ளுங்க. சம்பவம் வந்து இப்படிதான் நடக்குதுன்றதை என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரியா? சந்திப்போம்.